உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் தலைமையில் நடந்த இந்த பதிவு திருமணம் சட்டபூர்வமாக அங்கீகாரம் பெற்றது. இதை யாராலும் மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது என்று உறுதியளிக்கிறேன். என் கட்சி தோழமைகளுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ரத்னம், போப்பா, நீ 2 வாரத்தை பேசு. யோ ரத்னம், உன் முழு மனசோட தான் இந்த திருமணம் நடக்குதுன்னு மீடியா மட்டும் போய் சொல்லிட்டு. இப்ப எதுக்கு தலைவரே அதெல்லாம்? யோ போய் சொல்லியா, இல்லைன்னா கட்சிக்கு பிரச்சனை ஆயிடும். சரி போ போ. அனைவருக்கும் வணக்கம். என் வீட்டு திருமணத்துல சில குளறுபடிகள் நடந்ததா ஊடகங்கள்ல தவறாக வதந்திகளை பரப்பி என் குடும்பத்தாருக்கும் என் கட்சிக்கும் களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் சிலர் செயல்பட்டதால் அதை பொய் என்று நிரூபிக்கத்தான் இந்த பதிவு திருமணம். இது என் முழு சம்மதத்தோடு என் தலைவர் முன்னிலையில் நடந்தது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஏம்பா வேலை ஐயா, 2 பேரும் ரத்னத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. வாப்பா, என்னப்பா ஆச்சு? நான் ஐயா கிட்ட தனியா ஆசீர்வாதம் வாங்க மாட்டேங்கய்யா. ஏன்பா, உனக்காக நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன்னு சொல்ற? என் தலைமையில வர கல்யாணம் நடந்திருக்கு, டென்ஷன் பண்ணாத. இத பாரு, மீடியா எல்லாம் வேற நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க. போ. ஐயா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. ஐயாவும் அம்மாவும் ஒன்னா நின்று ஆசீர்வாதம் பண்ணணும்னு நாங்க 2 பேரும் ஆசைப்படுறோங்கய்யா. யோ ரத்னம், மீடியா எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. ரத்னம், கண்ட்ரோல் பண்ணு, கண்ட்ரோல் பண்ணு. ஐயோ, இவன் சும்மா இருக்க மாட்டான் போலயே. மறுபடியும் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? வேலே, அடம் பிடிக்காத, எதுவும் பேசாம ஆசீர்வாதம் வாங்கிக்க. இல்லைங்கய்யா, நான் அம்மா வராம ஆசீர்வாதம் வாங்க மாட்டேங்கய்யா. ஐயா, இதே வீட்டுல நானும் வள்ளி மேடமும் எப்படி சந்தோஷமா இருக்கோமோ அதே மாதிரி ஐயாவும் அம்மாவும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணுங்கய்யா. அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் இந்த வீட்டுக்கே அழகு. ஐயா வேலா, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இங்க மீடியாலாம் இருக்காங்கன்னு ரொம்ப டிமாண்ட் பண்றியா? என்ன மேடம், நீங்களே எப்படி பேசுறீங்க? அப்பாவையும் அம்மாவையும் எப்படியாவது ஒன்று சேர்த்து வச்சோன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஐயாவும் அம்மாவும் ஒன்று சேர்றதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? என்ன மேடம்? இப்ப என்னப்பா, அந்த அம்மா வந்தா உனக்கு ஓகே தானே? ஆமாங்கய்யா. இரு, இப்பவே வர சொல்றேன். ரத்னம், உன் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஐயா, அவரு கூப்பிட்டாலாம் அம்மா வரமாட்டாங்கய்யா. யோ, அப்புறம் யாரையோ கூப்பிடணும்? ஐயா, வேணாங்க அம்மா கூப்பிட்டா வருவாங்க ஐயா. என்ன? யாரு? நான் அவளை கூப்பிடணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்னால அவளை கூப்பிட முடியாது. மா, டென்ஷன் பண்ணாம ஃபோன் பண்ணி கூப்பிடு. யோ ரத்னம், நீ சொல்லுப்பா. என்கிட்ட நம்பர் எதுவும் இல்ல. என்கிட்ட இருக்குங்கய்யா. போடுதோ, நான் அடிக்கிறேன். ஹலோ, சொல்லு வேலா. அம்மா ஒரு நிமிஷங்கம்மா. அம்மா இந்தாங்க. ஆட புடிங்கம்மா. மா பேசுமா, பேசு. ஹலோ ஹலோ வேலா.
ஹலோ வேலா என்ன ஆச்சு? ஹலோ அம்மா பேசுங்கம்மா, அட்டன் பண்ணிட்டாங்க. வேலா கேக்குதா? ஜானகி, நான் வேதநாயகி பேசுறேன். வேதநாயகியா? நீங்க எப்படி வேலன் போன்ல? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ கிளம்பி வீட்டுக்கு வா. வீட்டுக்குன்னா எங்க? என்ன ஜானகி இப்படி கேக்குற? நம்ம வீட்டுக்கு தான். வேலனையும் வள்ளியும் ரத்தனம் சேர்த்து வச்சுட்டான். நீயும் வா. அம்மா நல்லா சிரிச்சு சந்தோஷமா கூப்பிடுங்கம்மா. நம்ம எல்லாரும் ஒண்ணா இருப்போம்னு கூப்பிடுங்க. ஜானகி, நீ வா. நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலையே. சொன்னா கேளு ஜானகி, இத நான் சொல்றேன். ஏன் உனக்கு இந்த டவுட்? தயவு செஞ்சு கிளம்பி வா. போதும் போதும், போனை கொடுங்கம்மா, கொடுங்க. ஆ. அம்மா நான் வேலன் தான் பேசுறேன். நான் இங்க தான் இருக்கேன். நீங்க வேகமா கிளம்பி வாங்க. மத்தத நேர்ல பேசிக்கலாம். சரி வேலா, நான் இப்பவே வரேன். ஆ சரி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா, வாங்க வாங்க. அம்மா, நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ரத்தனமும் தம்பதியா நின்னு ஆசீர்வாதம் பண்ணணும்னு உங்க மாப்பிள்ள ஆசைப்படுறாப்புல. அதனாலதாம்மா வர சொன்னேன். ரெண்டு பேரும் ஒன்னா நின்னு குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரியா? வாங்க 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 மேடம். போ ரத்னம், போயா ஆசீர்வாதம் பண்ணு. தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். வாங்க ஐயா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கு. பாத்தீங்களா, இந்த ஜோடிய உங்க கண்ணு முன்னாடியே சேர்த்து வச்சு ஆசீர்வாதம் பண்ணி ஏத்துக்கிட்டாரு. இனிமே இத பிரச்சனையாக்க வேண்டான்னு நான் உங்களை அன்போட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அட்டுமா? வாங்க தலைவரே. இங்க பாரு ரத்னம், எல்லாமே மீடியா முன்னாடி நடந்திருக்கு. இதுக்கு மேலேயும் எதுவும் பிரச்சனை பண்ணிக்காம எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ம் ஆ சரிங்க தலைவர். அப்போ நான் வரட்டுமா? வாங்கய்யா. வர வர வாங்கய்யா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.